கோவை வேலந்தாவளம் சோதனைச் சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த சுதீர் என்பவரை பிடித்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணையில் நகைக்கடை நடத்தி வருவதாகவும் பழைய நகையை விற்று பணத்தை கொண்டு செல்வதாகவும் சுதீரின் தரப்பிலிருந்து வாக்குமூலமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை வேலந்தாவளம் சோதனைச் சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த சுதீர் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் நகைக்கடை நடத்தி வருவதாகவும் பழைய நகையை விற்று பணத்தை கொண்டு செல்வதாகவும் சுதீரின் தரப்பிலிருந்து வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். கோவை வேலந்தாவளம் அருகே சோதனைச் சாவடியில் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். வணக்கம் சிந்துஜா. தமிழக கேரளா எல்லையான கோவை, வாளையாறு மற்றும் வேலந்தாவளம் வழியாக கேரளாவுக்கு பணம் மற்றும் தங்கம் கடத்தல் அதிகரித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழக கேரளா எல்லை பகுதியான சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் அவ்வப்போது சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை கோவையிலிருந்து வேலந்தாவளம் வழியாக கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை வேலந்தாவளம் சோதனை சாவடியில் போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த சுமார் 40 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் அவர்கள் கேரளா மாநில பாலக்காடு வன்னியங்குளம் பகுதியைச் சேர்ந்த சுதீர் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் கேரளா மாநிலம் ஒத்தப்பாலம் பகுதியில் உள்ள சோபா ஜுவல்லரிஸ் என்ற நகைக்கடையில் இருந்து பழைய தங்கத்தை கோவை PKC பகுதியில் உள்ள கொண்டு வந்து விற்று பணமாக கேரளாவுக்கு கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.